சண்டை போடலையான்னு கவலைப்படுறேன். ஏன்னா தினம் அவள் வந்து என்கிட்ட பேசணும், பேசினா தான் எனக்கு மன சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. தங்கச்சிக்கு சிக்கானதுமே அந்த அக்காவுக்கு மனசே சரியில்லை. அப்போ ஒருத்தரையா போய் கேட்குறான். அப்போ ஒரு ஆண்டி எப்படியாவது ஜோம் பண்ணி என் தங்கச்சியை குணமாக்குங்க ஆண்டின்னு ஒருத்தரையா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் வந்து சொல்லிடுறாரு, இனிமே வந்து இந்த தங்கச்சி வந்து பேச மாட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, வீட்டில் வச்சு பார்த்துக்கங்க, எங்களால் முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த தங்கச்சி கொண்டு வீட்டில் வச்சுருவாங்க. இப்போ அக்காவுக்கு கவலையாக இருக்கும். என்கிட்ட தினமும் சண்டை போடுவாள். ஒரு பென்சிலுக்கு சண்டை போடுவா, ஒரு பேனாவுக்கு சண்டை போடுவா, பேகுக்கு சண்டை போடுவா. அப்பேற்பட்ட தங்கச்சி இப்போ வாய் பேசாமல் இருக்கிறாள. ஏசப்பா எப்படியாவது என் தங்கச்சியை பேச வைங்க, என் தங்கச்சி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்கிறான். அம்மாவும் கவலையாயிட்டாங்க, அப்பாவும் ரொம்ப கவலையாயிட்டாங்க. ஆனால் அந்த அக்கா தான் என்ன செய்கிறா பாருங்க, ஒவ்வொரு இடமா போய் தங்கச்சியை எப்படியாவது பேச வச்சிடணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறான். அதுக்கு உறுதுணையா அவ வந்து ஆண்டவரையும் தேடிக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் எப்படியாவது உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆண்டவரை நம்பிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் ஊழியக்காரங்கிட்டெல்லாம் போய் கேட்குறான், என் தங்கச்சி எப்படியாவது குணமாக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஊழியக்காரர் போய் கேட்பான், எப்படியாவது நீ டாக்டரை இன்னும் நல்லா பாரு, அவர் எப்படியாவது குணமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போனால், அது வந்து ஒரு அற்புதம் நடந்தா தாமா உன் தங்கச்சி பேச முடியும் அப்படின்னா. உடனே இவன் நினச்சிட்டா அற்புதம் நடக்கணும்னா அற்புதத்தை போய் எங்கேயாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா இந்த தங்கச்சி. உடனே ஒருத்தரையா கேட்பான், அற்புதம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. உடனே ஓடுவான், மெடிக்கல் ஸ்டோருக்கு வேகமாக போவான். போய் அங்கே மெடிக்கல் ஸ்டோர்கிட்ட கேட்பா, அற்புதம் எங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும்னு சொன்னாங்களே, என் தங்கச்சி வந்து பேசாமல் இருக்கான், அவளுக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் இங்கே கிடைக்காதுமா, போமா அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கு உள்ள இருந்து ஒரு டாக்டர் குரல் கேட்போம், பாப்பா பாப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன சங்கதிய அப்படின்னு கேட்பாரு என் தங்கச்சி. அப்போ அவர் டாக்டர்னு இவளுக்கு தெரிஞ்சதும் அப்போ இவன் எல்லா கதையும் அவர்கிட்ட சொல்லுவான். நானும் என் தங்கச்சியும் அன்பாக சண்டை போட்டுக்கிடுவோம், ஒரு விளையாட்டுக்காக சண்டை போட்டுக்கிடுவோம், நினைத்தானோ நாங்கள் சண்டை போட்டுக்கிடுவோம். ஆனால் இப்போ என் தங்கச்சி பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. டாக்டர் வந்து இனிமேல் பேச மாட்டா, ஏதாவது அற்புதம் நடந்தால் தான் பேச முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், என் தங்கச்சி எப்படியாவது பேச வைக்கணும், என் தங்கச்சி எனக்கு வேணும் டாக்டர் நீங்கள் அப்படின்னு சொல்லுவா. அப்போ அந்த டாக்டர் வந்து அந்த மூல சம்பந்தமாக படித்தவராம். அவர் வந்து அவர் என்ன செய்கிறாரு, அப்போ அவங்க வீட்டுக்கு வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு வரேன்னு அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த தங்கச்சியை கொண்டு அவர் சொன்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா அவர் வந்து அந்த தங்கச்சியை பேச வச்சுட்டார். இது யாரோட முயற்சி? அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லுவா, என் தங்கச்சி பேசிட்டால, எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் தங்கச்சி இல்லாமல் நான் வாழவே முடியாது, கடவுள் தான் அந்த அற்புதத்தை செய்தாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாள். அந்த டாக்டருக்கும் நன்றி சொல்லுவாள். இப்படியாக ஒரு சிறு பெண் வந்து தங்கச்சி, சிலர்லாம் என்ன செய்வாங்க, தங்கச்சி சோமில்ல சரி விட்டுருவோம், கடவுள் பார்த்துப்பாரு அப்படி விட்டுருவாங்க. இவன் இல்லை, இவன் என்ன செஞ்சா, முயற்சி எடுத்து எப்படியாவது என் தங்கச்சியை வந்து பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை முறையிட்டு கேட்டு ஒவ்வொரு இடமா போய் கடைசியில் அந்த டாக்டர் தான் இவளை பார்த்து இவ குறைகளை கேட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து இவளை வந்து அந்த தங்கச்சியை குணமாக்கிட்டாரு. இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா தங்கச்சி. உடனே அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் தங்கச்சி என் கூட பேசாம நான் வந்து வாழவே முடியாது, என் தங்கச்சி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லையா, கூட பிறந்த சகோதரர்களை நம்ம எவ்வளவா அந்த அக்கா நேசிச்சாங்க பார்த்தீங்களா? அது போலதான் நீங்களும் உங்க சகோதரிகளை நேசித்து நம்ம குடும்பத்துல வாழணும். இல்லையா? கதை பிடிச்சிருக்கா? இது வந்து குஷன் கவரு, இதிலே ஹேண்ட் எம்ப்ராய்டிங் போட்டு உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். இது குஷன் கவர்.
உங்களுக்கு இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்தீங்கன்னா இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கொழுக்கட்டை இப்போ நல்லா ஆவியில் அவிஞ்சிடுச்சு. இது ஆவியில் வேக வச்சதுன்னா அதனால இதில் எண்ணெயோ எதுவுமே கலப்படலை. அதனால் நார்மலாக இது நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்ல சத்தான ஆகாரம் பிள்ளைங்களுக்கு. இது இந்த டெய்லி அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட நல்லா சாப்பிடுவாங்க. சத்தான ஆகாரம் உங்களுக்கு. இதில் நம்ம ஒரு ஸ்டிக்கில் நல்லா பண்ணி கொடுத்தோன்னா அவங்க இதை அப்படியே அவங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அது மாதிரி ஐஸ்கிரீம் இதில் ஸ்டிக்கில் கூட நீங்கள் அந்த கொழுக்கட்டையை இன்னும் கொஞ்சம் லாங்காக செஞ்சு மாவை இன்னும் கொஞ்சம் லாங்காக செஞ்சு அவங்க விரும்புகிற மாதிரி ஐஸ்கிரீம் குச்சியில் கூட நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அப்போ விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது.